and welcome to Susi Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் thadiyanga தயிர் பச்சடி. இதற்கு தேவையான பொருட்கள் thadiyanga 150 கிராம், தேங்காய் ஒரு சின்னது துருவி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 3, பூண்டு 3 எடுத்து வச்சிருக்கேன், ஜீரகம் தாளிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும், கடுகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன், தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. வாங்க thadiyanga பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன முறி தேங்காய், இது நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் 3, இதையும் அந்த தேங்காய் கூட நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பல் பூண்டு, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இதில் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 150 கிராம் thadiyanga, இது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் அதில் போட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த வெந்த thadiyangaவை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம், அந்த எடுத்து வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. thadiyangaல செய்கிற ஒரு ஈஸியான அண்ட் சிம்பிளான டிஷ்ங்க இது. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரியட்டுங்க. பாருங்க, நல்லா பொரியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஜீரகம், இது 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகமும் நல்லா கொஞ்சம் பொரியட்டும். லேசாக கிளறிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல காஞ்ச மிளகாய், அது 2யும் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது லேசாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்குங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை தாளிச்சதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல 1 கப் தயிர், இதையும் அதில் சேர்த்துடலாம். இந்த தயிர் வந்து நம்ம எப்போ இந்த பச்சடி சாப்பிட போகிறோமோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் புளிச்சிடும். இந்த thadiyanga தயிர் பச்சடியை சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதோ நம்மளோட டிஷ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.